ஒருவர் வரப்போகிறார். யார் அவர்? எங்கிருந்து வந்தார்? எதை நோக்கி செல்ல போகிறார்? எதற்காக அவர் இந்த மேடை ஏறப் போகிறார்? தளபதி அவர்களின் அனுமதியோடு ஒரு சிறப்பு காணொளி வெளியிடுகிறோம், பாருங்கள். பாப்பாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போனாங்க. அதனால் அவங்களுக்கு உண்டான நோட்டு, பேனா, பேப்பர் இது வாங்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது இல்லாமல் நானும் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். அதனால் இது வாரம் போக்குவரத்து செலவு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்தேன். ஒரு இயர் முடித்ததுக்கப்புறம் உயர்கல்வி எம்எஸ்சி பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து பண்ண முடியாதனால அதுக்கப்புறம் வீட்லேயே இருந்து பாப்பாங்களை பார்த்துட்டு இங்கே லோக்கலில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இப்போ வீட்டில் இருக்கேன். அப்பா வந்து டைலரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா இறந்துட்டு வாட்டிக்கு அண்ணா வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு. ஏன்னா நான் 10th ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டேன். ஆனால் அவர் வந்து நான் 10th ரிசல்ட் வந்தப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இவ்வளோ மார்க் எடுத்து என் பொண்ணுக்கு ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கினார். இப்போ இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் ஒன்று ஒரு டாக்டராக ஆகணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் அழுதுட்டு இருந்தார். நான் டாக்டரே போயிரும்பா, நீ அழுவாதுப்பா அப்படின்னாங்க பாப்பா. அப்புறம் அவர் இறந்துட்டார். அப்போ பார்க்குறதுக்கும் அவருக்கு கொடுத்து வைக்கல. இப்போ இந்த இதுக்கு 12வது முடித்து மார்க் வாங்கினதுக்கும் அதுக்கும் அவர் இல்லை. அவர் இருந்திருந்தால் நல்லா சந்தோஷமாக நல்லா இருந்திருப்பாங்க, பிள்ளைங்களும் நல்லா இருந்திருப்பாங்க, அவருக்கும் நல்லா சந்தோஷம் பெருமையாக இருந்திருக்கும். 10வது பரீட்சையில் பாஸ் ஆனதை உடல்நிலை சரியில்லாத போது ஏக்கத்துடன் கொண்டாடிய தந்தையின் பெருங்கனவை பெருந்தீயாக உள்ளத்தில் வைத்து இன்று பெரும் பாய்ச்சலுடன் ஐஐடியை அடைந்திருக்கும் நம் பெருமித மாணவி ராஜேஸ்வரி நாளை அவர் நினைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானி என்ற பேராளுமையாக திகழ்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மின்சாரம் இல்லாத வீட்டில் விளக்கின் ஒளியில் லட்சிய வழியை அடைந்த அவர் தனது வெற்றியின் மூலம் கல்வி எனும் பெரும் வெளிச்சத்தின் வண்ணமாக நம்முன் மிளிர்கிறார். எங்களுக்கு வந்து சொந்தமாக மின்சார வசதியில் பக்கத்தில் இருந்தால் இழுத்துட்டு இருக்கோம். எப்படியாச்சும் நல்லா படித்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வாட்டிக்கு ஒரு பெரிய வீடை கட்டி அங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னோட ஆசையாக இருக்குது. கடந்த 66 ஆண்டுகளில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் படித்து பழங்குடி சமூகத்தில் இருந்து முதல் முறையாக ஐஐடிக்கு செல்கிறார் ராஜேஸ்வரி அவர்களை பெருமையோடு வருக என வரவேற்கிறோம். ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி 2 லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி.
ஹாய் ராஜேஸ்வரி. உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை, வெறும் கேண்டில் லைட். அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக ஆவீங்க. என்னுடைய விஷஸ். ஆல் த பெஸ்ட். ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி பேனாவையும் பரிசாக தந்திருக்கிறார். சயின்டிஸ்ட் ராஜேஸ்வரி ஆகி இந்த பேனாவால் ஒரு நாள் கையெழுத்து போடுவார் எங்கள் ராஜேஸ்வரி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்படி கஷ்டப்பட்டு படித்தேன்றது எல்லாருமே பார்த்தீங்க. எந்த குடும்பத்திலிருந்து எப்படி வந்து படித்தேன் அப்படின்றது நீங்களாம் பார்த்துருக்கீங்க. நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது சார் வந்து என் கூடையே இருக்கார், பக்கத்தில் இருக்கார். என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான். அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஆல் த பெஸ்ட் கேர்ள்ஸ். சாரை பார்க்கணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் கனவு. இப்போ நிறைவேறிருக்கு. அதுக்கப்புறம் சார் வந்து எனக்கெலாம் கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ, சந்தோஷம். சாருக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி. தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா. இதை போன்ற ஆயிரக்கணக்கான விதைகளை விதைத்துக் கொண்டே இருப்போம். வருங்காலம் இனி உங்கள் கையில். வருங்காலம் இனி உங்கள் கையில்.